பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனிதர்கள் வரலாறு பார்க்கலாம் வாங்க. இன்றைய புனிதர் செப்டம்பர் மாதம் தேதி 11 புனித பாப்னூடியஸ். இவர் ஒரு ஆயர் ஆவார். இவருடைய பிறப்பு விவரங்கள் தெரியவில்லை. இவரை ஏற்கும் சமயம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, கீழ் ஆர்த்தோடாக்ஸ் திருச்சபை, கிரேக்க கத்தோலிக்க திருச்சபை. இவருடைய நினைவு திருநாள் செப்டம்பர் 11 கொண்டாடப்படுகிறது. புனித பாப்னூடியஸ் எகிப்திய துறவியும் புனிதருமான பெரிய அந்தோனியாரின் சீடர்களில் ஒருவராய் இருந்தார். இவர் 4ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தின் மேல் தெபைட் மாநிலத்தில் உள்ள ஒரு நகரின் ஆயராகவும் பணிபுரிந்திருக்காங்க. 325ஆம் ஆண்டில் நடந்த நைசியாவின் முதல் ஆலோசனை கூட்டத்தில் நிரந்தர உறுப்பினராக அடையாளம் காணப்பட்டவர் ஆவார். இக்கூட்டத்தில் 57ஆம் ரோம பேரரசர் கான்ஸ்டான்டின் அவர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டிருக்காங்க. பின்னர் இவர் பல ஆண்டுகள் பாலைவனத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு எகிப்து நாட்டில் ஆயராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தன் மறை மாநில மக்கள் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்று விரும்பியிருக்காங்க. இதன் வழியாக அமைதியை நிலைநாட்ட எண்ணியிருக்காங்க. அதற்காக பெரிதும் உழைத்து தம் மந்தையை மனம் திருப்பினாராம். பின்னர் தம் மக்களை நல்ல கிறிஸ்தவர்களாக உருவாக்கி இருக்காங்க. பல பாவ மன்னிப்பு வழிபாடுகள் நிகழ்த்தி மக்களின் மனதை முழுவதுமாக இறைவன்பால் திருப்பியிருக்காங்க. தமது கிறிஸ்தவ நம்பிக்கைகளுக்காக இவர் அரசன் மேக்சிமினஸ் என்பவரால் பலவிதமாக துன்பப்பட்டு இருக்காங்க. 325ஆம் ஆண்டு இந்த அரசன் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. ஆயர் பாப்னூடியஸை இந்த கூட்டத்திற்கு வரவழைத்திருக்காங்க. தனக்கு தனிப்பட்ட முறையில அனைவர் முன்னிலையிலும் ஆயர் மரியாதை வழங்க வேண்டுமென கட்டளையிட்டானாம் இந்த அரசன். ஆனால் ஆயர் அதை செய்ய மறுத்து விட்டாராம். அப்படி ஆயர் பாப்னூடியஸ் அரசன் மேக்சிமினஸுக்கு மரியாதை தர மறுத்துவிட்ட காரணத்திற்காகவும் கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்திற்காகவும் கோபம் கொண்டு ஆயரின் வலது கண்ணை பிடுங்கி எரித்தானாம் அரசன் மேக்சிமினஸ். இக்கூட்டத்தில் திருச்சபைக்காக தன் கண்ணை இழந்திருக்காங்க ஆயர். மேலும் அவரது முழங்கால்களை சிதைத்திருக்காங்க. அவரை சுரங்கங்களில் தள்ள உத்தரவிட்டிருக்காங்க. அதன் பின்னர் 355ஆம் ஆண்டு மீண்டும் தொழிற்சங்க கூட்டத்திற்கு புனிதர் பாப்னூடியஸ் அந்த ஒரு கண்ணை கொண்டே வந்திருக்காங்க. அப்பொழுதுதான் நோய்வாய்ப்பட்டு உடல் நலம் குன்றி புனித பாப்னூடியஸ் கிபி 4ஆம் நூற்றாண்டில் இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, புனிதர்கள் வரலாற்றில் இன்று நாம் புனித பாப்னூடியஸ் ஆயர் அவர்களை பற்றி பார்த்தீர்களா? ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு, அதாவது அரசனுக்கு முன்னுரிமை மதிப்பு கொடுக்கவில்லை என்பதற்காக அவருடைய கண்ணை பிடுங்கி எரித்திருக்கிறார்கள், காலை சிதைத்திருக்கிறார்கள், சுரங்கத்தில் தள்ளி இருக்கிறார்கள். இப்படிதான் ஊர் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட மனிதனுக்கு செல்வந்தர்களாக இருந்தால், அரசர்களாக இருந்தால் மதிப்பு கொடுக்க வேண்டும். நாம் இறைவனுக்கு பயந்து வாழ வேண்டும். இறைவனுக்கு மட்டுமே மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வாழ வேண்டும். நாம் இறைவனுக்கு மரியாதை கொடுத்து வாழும்போது நமக்கு அந்த மரியாதை தானாக வந்து சேரும். நமக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த புனித பாப்னூடியஸ் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இதை பார்க்கும்போது நாம் யாரிடமும் மரியாதையை எதிர்பார்க்கவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக மட்டும் ஆண்டவருக்கு மரியாதை கொடுத்து வாழ ஆசைப்படுவோம். ஆண்டவரிடம் மன்றாடுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.